படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் 3 வாட்டி படம் பார்த்தேன். இது 4வது வாட்டி பார்க்குறேன். இப்போ பார்த்தாலும் படம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு புது படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தலைவர் கலக்கிட்டாரு. ஆஸ் யூஷுவல் ஸ்டைலு, மாசு, கமர்ஷியல் வேற லெவல் படம். தியேட்டர்ல எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? சூப்பர் ரெஸ்பான்ஸுங்க. நான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரீரிலீஸ் படம் மாதிரியே இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு நான் நினச்சக்கூட பார்க்கல. ஆஸ் அ ஃபேனாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? பயங்கர ரிசீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலா எங்க அக்கா பையன் கூட வந்தாரு சஃபிக்னு. அவருக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. அவருக்கு பயங்கர பிடிச்சி போச்சு. ஹி ஸ்டார்டட் லவ்விங் தலைவர். 3 hours அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு யாருமே உட்கார மாட்டேன்றாங்கல்ல ஸ்கிரீன்ல. படம் போனதே தெரியல. 3 hours மாதிரியே இல்ல. சரண் போச்சு. செம்ம ஸ்பீடா போச்சு. ரஜினி சார் சொன்னார்ல, இந்த படத்தை நீங்க ரிசீவ் பண்றதை பொறுத்து இதே மாதிரி இன்னொரு படமா என்னால கொடுக்க முடியும்னு சொன்னாரு. அதுக்காக தான் கேட்கறேன். இன்னைக்கு கண்டிப்பா இது 3 hours போன மாதிரியே தெரியல. செம்ம சூப்பரா இருக்கு படம். நோ டல் மூமெண்ட். இந்த மாதிரி டைப்பான ஃபிலிம் ரஜினி சார் பண்ணா கண்டிப்பா போய் எடுத்துப்பீங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கு படம். ஓகே, அவருக்கு பர்த்டேக்கு என்ன விஷயம் சொல்லுங்க? ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்க நீடோடி வாழணும், 100 ஆண்டு காலம் வாழணும். நாங்க வாழ்த்திட்டு இருக்கோம். நாங்களாம் ஃபேன்ஸ் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். லவ் யூ தலைவா.